பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சீமான் அண்ணா இருக்காரு இல்லையா? அவர் வந்து திடீர்னு வந்து வேட்பாளர்கள மாத்துறதா இருக்கட்டும். ஒரு உதாரணத்துக்கு நத்தம் சிவசங்கரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காரு. அவர் வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நத்தம் அங்க வந்து நெறைய நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு. அப்படி இருந்தா அப்ப ஈஸியா வந்து ஓட்டு வந்து வாங்கிடலாம் இல்லையா? ஆனா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை விட்டுட்டு வந்து அவர் அம்பாசமுத்திரத்துல வந்து போட்டிருக்காரு. அப்ப எங்க யாருக்குமே அவர் வந்து தெரியாது. அப்படி இருக்கப்ப அது தோக்குறதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து சீமான் அவர்கள் செய்றாரு. அப்ப டிஎம்கே கைக்கூலி தான் அவரு. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அப்படி மாத்துறதுன்னா தலைவரையும் மாத்த வேண்டியதானே? தொண்டன் யாரை இப்ப சாட்டி துரைமுருகன் இருக்காரு, அவரை போட்டுட்டு சீமான் அவர்கள் வந்து நிக்க வேண்டியதா? அப்பெல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு தெரியுறாங்கல்ல. இப்ப வந்து இது வந்து நான் முட்டு கொடுக்குற அப்படிலாம் கிடையாதுங்க. இது நல்லா யோசிச்சு பாருங்களேன். எப்படின்னா, இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்ப டிஎம்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு திராவிட கட்சி. இப்ப டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், அப்புறம் டிவிகே அதுவும் திராவிட கட்சி தான். இந்த டிஎம்கேன்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வருது வந்து பெரியார். அதுக்கப்புறம் வந்து அண்ணாதுரை அவர்கள், அப்புறம் வந்து கலைஞர். இவங்க 3 பேர் தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? அதே மாதிரி ஏடிஎம்கேன்னு சொன்னா எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இவங்க தான் வருவாங்க. இப்ப மக்கள் வந்து இன்ன வரைக்கும் ஓட்டு போடுறாங்கன்னா எதை நம்பி போடுறாங்க? இன்ன வரைக்கும் கலைஞர் இன்னைக்கு உயிரோட இல்ல, அண்ணாதுரை அவர்கள் உயிரோட இல்ல, பெரியார் இன்னைக்கு உயிரோட இல்ல, ஜெயலலிதா அம்மையார் உயிரோட இல்ல, எம்ஜிஆர் அவர்கள் உயிரோட இல்ல. ஆனா அந்த கதை இன்னைக்கு அவங்க வந்து ஓட்டு போடுறாங்க மக்கள். இப்ப யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது. நிறைய பேர் கிராமப்புறத்துல இருக்க மக்கள்லாம் எம்ஜிஆர் ரெட்டலையா போடு, அந்த கட்சியா போடு, அங்க இருக்க வேட்பாளர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. சரியா? நிறைய பேர் வந்து கிராமத்துல இருக்கவங்களுக்கு இந்த வேட்பாளர், நிறைய படிச்சவங்களுக்கே வேட்பாளர் பேர் தெரியறது இல்லங்க. 234 ஏடிகே கட்சி இருக்குன்னா அவங்களுக்கு கூட 234 வேட்பாளர்கள் யாருன்னு தெரியாது, மறந்துருவாங்க. சரியா? வேல்யூவே தவிர அந்த தலைவர்களா இருந்தவர்களுக்கு தான் வேல்யூ. அதை நம்பித்தான் அந்த கட்சி அவங்க நம்புறாங்க. சரியா? அதுக்காக வந்து அங்க வேட்பாளரா வந்து ஒருத்தர் நின்றுப்பாரு. ஒரு உதாரணத்துக்கு வந்து அண்ணாதுரை வந்து சிஎம்மா இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு வேட்பாளர் இருந்திருப்பாரு. அந்த வேட்பாளரை வச்சுக்கிட்டு அந்த கட்சியை யாரும் நம்புறது கிடையாதுங்க. புரியுதா? தலைவர்களை நம்பிதான் கட்சியை தவிர அங்க இருக்க வேட்பாளர்களை நம்பி கட்சி கிடையாது. வேட்பாளர் நாளைக்கு ஒரு இடத்துல வந்து அம்போன்னு தலைவரை விட்டுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு உதாரணம் விஜயகாந்த் அவர்களே நம்ம சொல்லலாம் இல்லையா? எல்லாரும் என்ன பண்ணாங்க, பொட்டி பார்த்த உடனே எல்லாரும் கழட்டிக்கிட்டு போயிட்டாங்க. பாவம் அந்த மனிதர். அவரை வந்து நடுவுல விட்டுட்டு நடுத்தருவுல விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா? அப்ப அங்கெல்லாம் ஆடிச்சு இல்லையா பேஸ்மெண்ட். ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடாதுங்கிறத அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி போடுறது. மாத்தி மாத்தி போடுறதுங்கிறது 2 காரணம் இருக்கு. ஒரு எம்எல்ஏவாவா நான் வந்துட்டு என்னுடைய சொந்தக்காரங்க யாரோ வந்துட்டு நான் சொல்லிடுவேன். இப்ப நான் சொன்னது யாருக்கும் தெரியாது. இப்ப நான் சொல்லிடுவேன், நீங்க வந்துட்டு கரெக்டா தான் பண்ணணும், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க, அப்பதான் நான் சைன் போடுவேன் நான் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. ஆனா வந்துட்டு அவங்க அதையும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க, நானும் அவங்களுக்கு சைன் போட்டு கொடுத்துருப்பேன். ஆனா மத்தவங்களுக்கு அது தெரியாது. ஓகே, இப்ப நாளைக்கு யாரோ ஒருத்தங்க வர்றப்ப வந்து அவங்க அந்த ப்ராப்பரா ஒரு விஷயத்த பண்ணாதப்ப நான் வந்து அவங்களுக்கு வந்து சைன் போடாம விட்டுருக்கப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, இந்த மனித இயல்புங்க, அப்ப வந்து அவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டா பாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்துட்டு அப்படி ஒரு பேர் வாங்கக்கூடாதுன்னு கூட இருக்கலாம் இல்லையா? அந்த ஒரு ரீசனுக்காக கூட வந்து மாத்துறது தப்பு, மாத்தி இருக்கலாம். வந்து ஜெயிச்சுட்டு அந்த தொகுதியில இருக்கிற என்னாலதான் இந்த தொகுதியில வந்துச்சு, நான் ஃபேஸ் வேல்யூ இருந்துச்சு அதனாலதான் நீ ஜெயிச்ச அப்படின்னு எகத்தாளம் பண்ணிடக்கூடாது இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்கு தாங்க இந்த மாதிரி ஷஃபிள் பண்றது. ஓகே.